வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் 5ல் 2வது ரோமன் லெட்டரில் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு சாய் சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. பார்க் PARK இந்த அளவுள்ள நம்ம என்ன செய்யணும், சாய் சதுரம் வரைஞ்சி அதனுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்க. முதல்ல உதவிப்படம் நமக்கு வேணும், அதை வரைஞ்சிருவோம். உதவிப்படம் ஸ்கேல் எடுத்துக்கலாமா. உதவிப்படம் பாருங்க. உதவிப்படம் வந்து அளவுகள்லாம் வேண்டாம், நம்மள தோராயமாக வரைஞ்சிக்கலாம். சரியா பாருங்க. தோராயமாக கொஞ்சம் சாய்வாக வரைஞ்சிக்கிட்டோம்னா போதும். சாய்வாக வரைஞ்சிக்கிட்டாலே போதுமானது. வரைஞ்சிட்டோமா பாருங்க. கொஞ்சம் நீட்டி விட்டுருவோமா, ஜாயின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. இதான் என்னது, உதவி படம். இந்த உதவி படத்தில் என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல பேர் எழுதுவோம். பார்க்கா, PARK பார்க். சரியா. PR எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் PR. மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு மூளை விட்டம் இது வந்து எவ்வளவு, 9 சென்டிமீட்டர். அதுக்கு கோணம் P, இந்த முழு கோணம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு, 70 டிகிரி. சரியா. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வரைய போகிறோம், உண்மை படம் வரைய போகிறோம். வரையுமா பாருங்க. உண்மை படம் வரையலாமா. இப்போ பாருங்க. முதல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அளவு எது, இந்த மூளை விட்டம் மட்டும்தான் தெரியும். அப்போ அதை தான் நம்ம என்ன செய்யணும், முதல்ல வரையணும். வரைஞ்சிருவோமா. எத்தனை சென்டிமீட்ரு, 9 சென்டிமீட்டரில் நம்ம என்ன வரைய போகிறோம், ஒரு கோட்டு துண்டு வரைய போகிறோம். வரைஞ்சிடலாமா பாருங்க. 9 சென்டிமீட்டர். எங்கே அளவு ஆரம்பிக்கணும், எப்பயுமே 0ல் தான் ஆரம்பிக்கணும். பாருங்க, 0 இங்கே இருக்குது. இங்கேருந்து 9 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சா. இதுக்கு பேர் என்ன, PR. சரியா. 9 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, ஒரு முக்கியமானது இது வந்து என்னன்னா 70 டிகிரி. சாய் சதுரத்தில் எதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். அப்போ இங்கே எவ்வளோதான் இருக்கும், 70 டிகிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த PR என்ன செய்யணும், அந்த கோணத்தை 2 சம பகுதியாக பிரிச்சிடும். அப்போது இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னா 35 இருக்கும், இங்கே எவ்வளோ இருக்குன்னா 35 இருக்கும். 2 சம பகுதியாக பிரிச்சிடும். அதே மாதிரி தான் இங்கே எவ்வளோ இருக்கும், 35 இருக்கும், இங்கே எவ்வளோ இருக்கும் 35. ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 70 வந்துடும். 35 70 வந்துடும். இப்போ இந்த ஐடியாவை பயன்படுத்தி தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த Pயில் இந்த பக்கம் 35, இந்த பக்கம் 35. அதே மாதிரி Rல் பாருங்கள், இந்த பக்கம் 35, இந்த பக்கம் 35 எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். பாருங்கள், பாகைமானி எடுத்துக்கலாமா. பாகைமானி எடுத்துங்க. எங்கே வைக்கணும் பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கிட்டு எத்தனை டிகிரி, 35 டிகிரி. எங்கே நம்ம ஆரம்பிக்கணும், இந்த 0வில் தான் ஆரம்பிக்கணும். சரியா பாருங்கள், இந்த 0வில் தான் ஆரம்பிக்கணும். 10 20 30 40 இருக்குது. அப்போ 30க்கும் 40க்கும் நடுவில் ஒரு பெரிய கோடு இருக்கா, அதான் என்னது, 35. முடிஞ்சுதா. இப்போ என்ன செஞ்சுருங்க, அப்படியே நல்ல நீளமாக ஒரு கோடை போட்டு விட்ருங்க. எதை தொட்டுட்டு போகணும், நம்ம இந்த 35 குறித்தோம் இல்லையா, அதை தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கதிர்னு கூட வச்சுக்கலாம். கதிர் என்ன, இதுக்கு பேர் எக்ஸ்னு கொடுத்துருவோமா. அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள், Rல் வச்சு அதே தான் 35 டிகிரி. உதயப்படுத்த பாருங்கள், எல்லா இடத்துலையும் 35 தான் எடுக்க போகிறோம். Rக்கு மேலே இங்கே 35 தான், Pக்கு மேலே இங்கே 35 தான். இப்போ Rக்கு மேலே 35 டிகிரி எடுக்கலாமா. பாருங்கள், எங்கே ஆரம்பிக்கணும், எந்த 0வில் ஆரம்பிக்கணும் பாருங்கள். நம்ம போடுற கோட்டு மேலே இந்த 0 இருக்குது. அப்போ இங்கே தான் ஆரம்பிக்கணும். பாருங்கள், 0 10 20 30 40. 30க்கும் 40க்கு நடுவில் ஒரு கோடு பளிச்சுன்னு இருக்கா, பெரிய கோடாக இருக்கா, அதான் என்னது, 35. பாருங்கள், 2க்கு நடுவில் இந்த கோடு, இதான் 35. கோடு வரைஞ்சிருவோமா பாருங்கள். கதிர் கோடுன்னு சொல்ல வேண்டாம், கதிர். சரியா, கதிர் வரைஞ்சிருங்க. வரைஞ்சாச்சு. எதை தொட்டு போகணும், நம்ம 35 குறிச்சோம்லையே அந்த புள்ளியை தொட்டுட்டு போகணும். முடிஞ்சுது. இதுதான் எந்த புள்ளின்னா இந்த புள்ளி, நமக்கு இந்த கேன்ற புள்ளி இதுதான். இப்போ அப்படியே கீழே வரைய போகிறோம். எதுக்கு கீழே, இந்த Pக்கு கீழே. அப்போ பாருங்கள், பாகைமணி இந்த மாதிரி தலைகளை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க, நோட்டை திருப்பி வச்சுங்க. இப்படி திருப்பி வச்சுங்க நோட்டை. அப்படி நீங்கள் தலைகளை திருப்பி கூட வச்சுக்கலாம். சரியா, நான் உங்களுக்கு அப்படியே வச்சு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த இடத்துல வச்சாச்சு. எத்தனை டிகிரி, 35 டிகிரி. எங்கே ஆரம்பிக்கணும், இந்த 0வில் ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த 0 தான் கோட்டு மேலே இருக்குது. பாருங்கள், 0 10 20 30 40. 30க்கு 40 நடுவில் ஒரு கோடு பெரிய கோடு இருக்கா, அதான் 35. இப்போ பாருங்கள், இதில் ஒரு கதிர் வரைஞ்சிருவோமா. இந்த 35 டிகிரியை தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கதிர் வரைஞ்சாச்சு.
ஒரு அம்புக்குறியை போட்டுவிட்டு ஏதாவது ஒரு பேர் கொடுப்போம். இங்கே எக்ஸ் கொடுத்துட்டோம், இங்கே ஒய் கொடுத்துட்டோம், இங்கே இசட்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போது ஆறில் வைங்க. இதில் எத்தனை டிகிரி தான்? 35 டிகிரி தான். ஏன்னா உதயப்படத்துல நான் சொல்லியிருக்கேன் ஏன் 35 டிகிரி அப்படின்னு. 35 எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஜீரோவில் ஆரம்பிக்கணும். 0, 10, 20, 30, 40. 30க்கு 40க்கு நடுவில் இருக்கு இல்லையா இந்த பெரிய கோடு, இதான் 35. இணைச்சிடலாமா பாருங்கள். எதை இணைக்கணும்? இந்த 35 குறித்த புள்ளியவும் ஆறையும் இணைச்சிருவோம். இணைச்சாச்சு, முடிஞ்சுதா? இந்த இடத்துல ஒரு 6 மார்க் கொடுத்து என்னென்னு பேர் கொடுத்துலாம்? டபிள்யூன்னு கொடுத்துருவோமா? டபிள்யூ. முடிஞ்சுது பாருங்கள். என்ன இந்த இடத்துக்கு பேர் என்ன? ஏ. PARK நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எல்லாமே எவ்வளவு? இங்கேயும் 35 டிகிரி, இங்கேயும் 35 டிகிரி. இந்த முழுசாக இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு? 70 டிகிரி. அதே மாதிரி தான் இங்கே 35 டிகிரி, இங்கேயும் 35 டிகிரி. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா எவ்வளவு? 70 டிகிரி. என்ன வரைஞ்சிட்டோம் நம்ம? சாய் சதுரம் வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு மூலை விட்டம் வேணும். இது ஒரு மூலை விட்டம் தெரியும், இன்னும் ஒன்று நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இணைச்சிருவோமா? எதை இணைக்கணும்? ஏவையும் கேவையும் இணைங்க. ஏவையும் கேவையும் இணைச்சாச்சு. இதை நம்ம அளந்து எழுதிக்கலாமா பாருங்க. இதை நம்ம அளந்து எழுத போகிறோம். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? பாருங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குது? 6 புள்ளி எவ்வளோ இருக்குது பாருங்க. 3 இருக்கா 4 இருக்கா? 6.3 இருக்குது. சரியா? கரெக்டாக 6.3 சென்டிமீட்டர் இருக்குது. 6.3. அப்போ இது எவ்வளவு? 6.3 சென்டிமீட்டர். சரி, ரைட்ஸ். இப்போ நமக்கு தேவையான மூலை விட்டலாம் கிடச்சிச்சு. T1 வந்து எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். D2 எவ்வளவு? 6.3 சென்டிமீட்டர். இப்போ பரப்பளவு எவ்வளோ? பரப்பளவு சாய் சதுரம். சாய் சதுரம் எந்த சாய் சதுரம்? PARK, பார்க். இதனுடைய பரப்பளவு என்ன? ஃபார்முலா சாய் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா இதுவரையும் நம்ம 3 கணக்கு பார்த்துட்டோம் பயிற்சியில். 1/2 பெருக்கல் D1 பெருக்கல் D2 சதுர அலகுகள். அப்போ பாருங்கள், 1/2 அப்படியே வந்துடும். D1ஓட மதிப்பு 9 பெருக்கல் D2ஓட மதிப்பு 6.3. கேன்சல் பண்ணுமா? 2 2, 4 2 8, மிச்சம் 1. 1 2 கொண்டு வகுக்க முடியாது, பக்கத்தில் 0 சேர்த்தோன்னா 10. 10 எத்தனை 2? 2 10. இங்கே புள்ளி வச்சாச்சு. சரியா? அதாவது 9 2 கொண்டு வகுத்தோம்னா 4.5. வகுத்து காமிக்கவா? 9 2 கொண்டு வகுக்கிறோம். 4 2 8, மிச்சம் 1. 1 என்ன செய்ய முடியாது, 2 கொண்டு வகுப்போம். இங்கே 0 சேர்க்கணும், இங்கே புள்ளி வைக்கணும். 10 2 10. 0 வந்துருச்சா? அப்போ ஆன்சர் என்ன? 4.5. அதான் இங்கே எழுதிடுறேன். இப்போ பாருங்கள், 4.5 பெருக்கல் 6.3. ரெண்டையும் பெருக்கிடுவோமா? 4.5 பெருக்கல் 6.3 பெருங்க. முதல்ல 3 கொண்டு பெருங்க. 3 15, 15க்கு 5, மிச்சம் 1. 3 4 பெருக்குனா 12, 12 1 13. முடிஞ்சது. 6 கொண்டு பெருங்க. 6 5 30, 30க்கு 0, மிச்சம் 3. 6 4 பெருக்குனா 24, 3 கூட்டினா 27. கூட்டிடுங்க. 5 3, 1 7 கூட்டினா 8, 2 அப்படியே வந்துடும். புள்ளிக்கு வலது பக்கம் இங்கே ஒரு இலக்கம், இங்கே ஒரு மொத்தம் 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 28.35 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான சாய் சதுரத்தோட பரப்பளவு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.